சகுந்தலை தன்னுடைய சுயநினைவை இழந்து எல்லா நேரமும் கணவனை நினைத்து தவித்தாள். ஒவ்வொரு நொடியும் தன் துஷ்யந்தன் வருவார் வருவார் என காத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்தார். ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த சகுந்தலை அவரை கண்டு கொள்ளாமல் துஷ்யந்தன் நினைவில் இருந்தாள். அவரும் அதை கண்டு கொள்ளாமல் சென்றார். பின்பு அவள் எதிரே மறுபடியும் வந்தார். அப்போதும் கண்டு கொள்ளாமல் இருந்ததை நினைத்து கடும் கோபத்துடன், நீ யாரை நினைத்து மறிமயங்களானாயோ அவன் உன்னை மறந்து போவான் என சாபம் கொடுத்தார். அருகில் இருந்த தோழிகள் பெண்கள் பயந்த சுபாவத்துடன், சுவாமி மன்னித்துக் கொள்ளுங்கள், அவளின் சாபத்திற்கு விமோசனம் கொடுங்க என கேட்டாள். முனிவரோ, பெண், உன்னிடம் உள்ள அவனின் பொருள் காண்பித்தால் அவன் நினைவு பெறுவான் என கூறி சென்றார் துர்வாச மாமுனி. அந்த மோதிரத்தை பார்த்தவாறு அழுது கொண்டே நின்றாள் சகுந்தலை.